வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாலை முரசு தொலைக்காட்சியில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வேற்றுகிரகவாசிகள் என்றும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பேசியுள்ளார். இவரை இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜகவின் வேட்பாளராக நிறுத்தியிருப்பது இந்திய இறையாண்மைக்கே ஏற்புடையது அல்ல. முதலாவது, இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்பது உலகறிந்த உண்மை. உலகத்தின் பழம்பெரும் சமயங்களான சமணம், பௌத்தம் மற்றும் இந்திய மதங்கள் என்று சொல்லப்படுகின்ற மதங்களான சைவம், வைணவம் இவை யாவும் தோன்றியதும் நம் இந்திய நாடே ஆகும். யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றும் தன்னுரிமை உள்ள நாடு நம் இந்திய நாடு. எனவே யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றுவதை காரணம் காட்டி மக்களின் உரிமை பறிக்கப்படும் என்றோ நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றோ இந்திய சட்டம் எந்த பிரிவிலும் சொல்லப்படவில்லை. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருவர் இந்தியாவின் முதல் குடிமகன் என்ற தேர்தலுக்கு தகுதியானவரா? அவரை தேர்ந்தெடுப்பவர்கள் நடுநிலைமையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை இரண்டாவது, இஸ்லாமும் கிறிஸ்தவமும் ஆசிய சமயங்கள். எனவே இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் வேறு கண்டத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல என்பதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசியாவின் ஒரு பகுதியில் தோன்றிய சமயத்தை அதன் இன்னொரு பகுதியில் இருப்பவர்கள் பின்பற்றுவது பூகோள அடிப்படையில் எப்படி தவறு என்று கூற முடியும்? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பாஜக நிறுத்தியிருப்பது வேதனையிலும் வேதனை. கிபி 52ஆம் ஆண்டில் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமா மிக நீண்ட தூரம் பயணித்து இந்தியாவுக்கு நற்செய்தி பணியாற்ற வந்தவர் என்பது இந்திய சபை வரலாறு. அவர் வாழ்ந்த இடம், அவர் கொல்லப்பட்ட இடம் இன்றும் சென்னையில் இருப்பதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இந்தியாவில் தோமா வழி தமிழ் கிறிஸ்துவத்தில் இருந்துதான் சைவம், வைணவம் முதலானவை தோன்றின என்று வரலாறு கூறுகின்றது. தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களே இதற்கு போதுமான சான்று. மேலும் ஆன்மவியல் ஞான சபையின் நிறுவனர் முனைவர் தெய்வநாயகம் அவர்கள் தனது 42 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆன்மீக பணியில் இஸ்லாம், கிறிஸ்தவம் இரண்டும் தமிழர் சமயங்களே என்று அறுதியிட்டு உறுதியாக கூறியுள்ளார். மூன்றாவதாக, இந்தியாவிற்கு வெளியிலிருந்து ஏறக்குறைய கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் பாரசீகர், கிரேக்கர், ரோமானியர், குஷானர், கூணர் முதலானவர்கள் பல குழுக்களாக படையெடுத்து வந்து இந்த நாட்டை பிடித்து நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டு வந்தனர் என்பது வரலாறு. இவர்கள் இந்தியாவிற்கு வெளியே இருந்து வந்த ஆரியர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டார். ஆரியர் என்றால் வேற்றவர் என்றும் பொருள். ஆரிய இயக்கங்களின் பின்னணியில் உள்ள பாஜகவின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர்தான் ராம்நாத் கோவிந்த் அவர். இந்த இந்திய மண்ணில் பிறந்தவர்கள் கிறிஸ்தவம், இஸ்லாம் என்ற மதத்தை பின்பற்றினாலும் இதில் தலையிட ஆரியருக்கு உரிமை இல்லை. மேலும் இந்தியர்களாகிய நம்மை பார்த்து வேற்றுகிரகவாசிகள் என கூறுவது நம் மதத்தை தாண்டி மனிதர்களாக கூட மதிக்க தெரியாதவர் இவர் என்பது தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. இவருக்கு இந்தியாவின் முதல் குடிமகனாவதற்கு என்ன தகுதி உள்ளது? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து தரப்பு இந்திய குடிமக்களையும் மதத்தினால் பிளவுபடுத்தி பார்க்கும் ஒருவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்திய இறையாண்மைக்கு பங்கம் வராது என்பது என்ன நிச்சயம்? இறுதியாக, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது தமிழர்களின் வாழ்வியல் நோக்கம். இந்தியாவின் சட்டத்தை இயற்றிய பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, அப்படி சொந்தம் கொண்டாட வேண்டிய நிலை வந்தால் இந்தியாவின் பூர்வக்குடியான திராவிட என தமிழர்களே கொண்டாட முடியும் என்ற வரிகள் யார் இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்கள், யார் இந்த நாட்டிற்கு வந்தேரிகள் என்பதை தெள்ளத் தெளிவாக விளக்குகிறது. இதை இந்த நேரத்தில் எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாகும். வேற்றுகிரகவாசிகள் யார் என்பது மேற்கண்ட செய்தியில் இருந்து உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் என்று நம்புகிறோம். Please subscribe.